இருக்கிற இந்த முன்ஜாமீனை கிழிச்சு தூக்கி போட்டுட்டு இந்த பொண்ணை கோர்ட்ல ஆஜர்படுத்த என்னால முடியும். ஏன்னா கொலை பண்ணது நான் தானே இந்த பொண்ணே ஒத்துக்கிட்டா. இப்ப சொல்லுங்க நான் என்ன செய்யட்டும்? வாய் பார்த்துட்டு நிக்காம அந்த பொண்ணை கூட்டிட்டு போங்க. ஏன்னா அந்த பொண்ணை நான் அரெஸ்ட் பண்ணல. இத்தனை கரம் பேட்டி என்ன சார்? மேடம்க்கு விஷயம் புரிஞ்சிருச்சு சார். சோடா உடைச்சு அட்வொகேட்டோட வாயில ஊத்தி விடு. அவங்க தொண்டை வறண்டு போயிடும். குட்டிங்க மேடம். அவங்க குற்றத்தை ஒத்துக்கிட்டதால கேஸ முடிக்காம இப்படி இழுத்துட்டு போறது அவ்வளவா நல்லது இல்ல சார். அதனால நீங்க எதை பத்தி யோசிக்காம சஞ்சனாவை அரெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு அதிகாரம் கொடுக்கணும் சார். இன்ஸ்பெக்டர் சத்யநாதன் ஒழிக. நடிகை சஞ்சனாவை கைது செய். இன்ஸ்பெக்டர் சத்யநாதன் சட்டத்தை நிலைநாட்டு. கொலையாளியை கைது செய். கைது செய். இன்ஸ்பெக்டர் சத்யநாதன் ஒழிக. நடிகை சஞ்சனாவை கைது செய். சஞ்சனாவை கைது செய். ஜனங்க ரொம்ப வயலண்டா இருக்காங்க. இப்ப எவன் சத்தாலும் கட்சிக்காரங்க அதை பரபரப்பாக்கிடுறாங்க. மேலெடுத்து போன் காலால என் காது ஜவ்வே கிழிஞ்சிடுச்சு. நீ இப்ப என்ன சமாதானம் சொல்ல போற சொல்லு. சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு பார்த்தா தலையில ஏற்பட்ட பெரிய காயத்தினாலதான் அவன் செத்துருக்கான். அதனாலதான் சஞ்சனா கூட இன்னொரு ஆள் இருந்திருக்கலாம்னு நான் சந்தேகப்படுறேன். ஒருவேளை அந்த ஆளை காப்பாத்துறதுக்காக இவ குற்றத்தை ஒத்துக்கிட்டு இருக்கலாம். அப்படி இருந்தா கூட சஞ்சனா அந்த விமல் ராய் கொடுத்த 10 லட்சம் ரூபாய் எங்க போச்சுன்னு தெரியவே இல்லை. அதனால இந்த கொலையில இன்னொரு ஆளு கூட பங்கு இருக்குமோன்னு நான் சந்தேகப்படுறேன். ஹலோ, எஸ் சார், அதை பத்தி தான் சார் இப்ப டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்ல சார், நடிகைங்கிற எந்த இன்ஃபுளுன்ஸும் நாங்க கொடுக்கல சார். ஓகே சார், அப்படியே செஞ்சேன் சார். பாதகமான செயலை தான் சிஐ சத்யநாதன் செஞ்சிருக்காரு. கொலை செஞ்சது நடிகை சஞ்சனா தான் தெரிஞ்சும் அவளை அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறது இந்த தாயின் கண்ணீருக்கு செய்யற துரோகம். அவளை அரெஸ்ட் பண்ணாம நாங்க ஓய மாட்டோம். இந்த கேஸுக்காக ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க நாங்கெல்லாம் வலியுறுத்த போறோம். சஞ்சனாதா விமல் ராயை கொன்னாங்கன்னு இவ்வளவு தீர்மானமா சொல்றதுக்கு என்ன காரணம்? ஆக்சுவலி அந்த ஆள் கிட்ட நடிகை சஞ்சனாவோட பலான போட்டோலாம் இருந்தது. அதை நானே பார்த்திருக்கேன். சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி கேபரே டான்ஸ் அந்த மாதிரி அது இதுன்னு கசபசா நடந்திருக்கு. அந்த போட்டோஸ கைப்பற்றுறதுக்காக அவதான் அவனை கொண்டு இருப்பா. கண்டிப்பா போலீஸ் ஆபீசர் என்கிட்ட கேட்டப்போ நான் இதெல்லாம் அவர்கிட்ட தெளிவா சொல்லியிருக்கேன். அப்புறம் ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியாது. அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கும். எந்த சமாதானமும் சொல்ல வேண்டாம். அந்த பொண்ணை உடனடியா அரெஸ்ட் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணுங்க. சார், என்ன சார் சொல்றீங்க? இந்த நிலைமையில கேஸ் கோர்ட்டுக்கு போனா அது தள்ளி போயிடும். எப்பவும் போல நம்ம டிபார்ட்மெண்ட் அசிங்கப்படுத்தி இந்த கேஸை வேற ஏதாவது ஏஜென்சி கிட்ட கொடுத்துருவாங்க. இல்லனாலும் அதுதான் நடக்க போகுது. 24 மணி நேரத்துக்குள்ள அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணலனா இந்த கேஸை வேற ஏதாவது ஏஜென்சி கிட்ட கொடுத்துருவாங்க. சார், 1 வாரம் 7 நாள் கொடுங்க. அதுக்குள்ள இந்த கேஸை நான் கண்டுபிடிச்சிடுறேன். 1 வீக் எல்லாம் தர முடியாதியா. 24 மணி நேரத்துல உன்னால என்ன பண்ண முடியும் அதை முதல்ல சொல்லு. 24 மணி நேரத்துக்குள்ள என்னால செய்ய முடிஞ்சது லீவ் எடுத்துட்டு நான் ஊருக்கு போறதா சார். அப்ப அதையாவது ஒழுங்கா செய். ரொம்ப நல்லா இருக்கு சார். ஒழுங்கா ஊர்லயே இருந்த என்னை இங்க கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம நான் கஷ்டப்பட்டு ஒரு கேஸை கண்டுபிடிக்கிற நிலைமையில இருக்கும்போது இப்ப என்ன ஊருக்கே போக சொல்றீங்க. இதுல என்ன சார் நியாயம் இருக்கு? ஹலோ, எஸ்பி பேசுறேன் சார். ஓகே சார், ஓகே சார். இந்த கேஸ சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க.
Hello, sir. Yes. I'm Nandini Verma from CBI. Oh. யூ கேரி ஆன். Please sit down. Thank you. விமல் ராய் கொலை கேஸ ஒரு லேடி தான் ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனா இவ்வளவு சின்ன வயசு பொண்ணா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. சார், எனக்கு இந்த கேஸ்ல தமிழ்நாட்டு போலீஸோட எல்லா ஹெல்ப்பும் வேணும். கண்டிப்பா. அந்த ஹெல்ப்பை ஒரே ஒரு ஆளால தான் செய்ய முடியும். சிஐ சத்யநாதன். ஹைவேஸ்ல கண்டெடுக்கப்பட்ட எந்த டெட் பாடியா இருந்தாலும் சாதாரணமா மெடிக்கல் ஸ்டூடெண்ட் படிக்கிறதுக்காக அந்த பாடியை பயன்படுத்தப்பட்டு அந்த கேஸை மூடுறது தான் வழக்கம். அந்த கேஸை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது சத்யா தான். 7 நாள் டைம் கொடுத்தா கேஸை கண்டுபிடிச்சிருவேன்னு அவன் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான். ஆனா 7 நாள்ல இந்த கேஸை கண்டுபிடிச்சிடலாம்னா அவர் அத முன்னாடியே செஞ்சிருக்கலாம்ல. ஆமா, இருந்தாலும் கேஸோட ஃபுல் டீடைலோட நாளைக்கு அவரை உங்க ஆபீஸுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். ஓகே? ஓகே சார். எனிவே, பெஸ்ட் ஆஃப் லக். Thank you சார். முதல்ல யாரெல்லாம் விசாரிக்கணும்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. சஞ்சனா கிட்ட இருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாம். எஸ் மேடம். வாவ், ரொம்ப சூப்பரா இருக்கே நம்மளோட டெம்பரரி ஆபீஸ். மேல வீடு, கீழ ஆபீஸ். கிரேட். மை கம் இன். எஸ். ஐ அம் சத்யநாதன். விமல் ராய் கொலை கேஸை நான் தான் விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களை பத்தி எஸ்பி சொல்லியிருந்தாரு. வாங்க. நீங்க ஏதோ என்கிட்ட கேட்கணும்னு எஸ்பி சார் சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு எதுவும் கேட்க வேண்டியது இல்லையே. நீங்க ஏதோ பிரமாதமா கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்கன்னு, இன்னும் 7 நாள்ல குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவேன்னு எஸ்பி சார்ட்ட சொன்னதா அவர் சொன்னாரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் வர சொன்னேன். பிரமாதமா ஒண்ணும் கண்டுபிடிக்கல மேடம். சில சந்தேகங்கள், அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாங்கிறது என்னோட நம்பிக்கை. ஓ, your doubts and confidence. இந்த நம்பிக்கைன்னு சொன்னா தமிழ்நாட்டு போலீஸ்க்கு குருட்டு நம்பிக்கை தானே ஜாஸ்தி. அத வச்சுதான் 7 நாள்ல ஏதாவது பிளாக் மேஜிக்காவது காட்டி குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவன் வீரவசனம் பேசுவீங்களா? Have your seat. சாதாரணமா தமிழ்நாட்டு போலீஸ்காரங்க கிட்ட இருந்து எங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கிறது இல்ல. அது மட்டும் இல்ல, சாட்சிகளை உடைச்சு குற்றவாளியை காப்பாத்துறது தானே உங்க வேலை. என்ன அந்த மாதிரி ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுட்டு தான் இங்க வந்திருக்கீங்களா? அப்படி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு போலீஸை தப்பா பேசுறாதீங்க மேடம். குற்றவாளிகளை காப்பாத்துறதுக்கு, சாட்சிகளை அடிக்கிறதுக்காகவும் நாங்க இந்த காக்கி சட்டையை போடல. பப்ளிக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தான் நாங்க இங்க இருக்கோம். இந்த நாட்டுல இருக்கிற ஜனங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு கட்டுற வரி பணத்துல தான் எங்கள மாதிரி போலீஸ்காரங்க சம்பளம் வாங்குறாங்கங்கிற நம்பிக்கையில இருக்கிறவன் தானா. கூல் டவுன் மிஸ்டர் சத்யநாதன். நான் பொதுவா தான் சொன்னேன். கோபப்படாதீங்க. எங்க சிபிஐ காரங்க தமிழ்நாட்டு போலீஸ்க்கு ஒரு அப்ரிவேஷன் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு போலீஸ தப்பா பேசுற சிபிஐ கூட எங்க டிபார்ட்மெண்ட்ல அப்ரிவேஷன் இருக்கு. திருச்சியில ஒரு பிரபலமான இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கொலை செய்யப்பட்டு 16 வருஷம் ஆயிடுச்சு. வருஷம் ஆபீசர்ஸ் தான் மாறிட்டு இருக்காங்க. ஆனா குற்றவாளி இன்னும் கண்டுபிடிக்கல. ஒரு கேஸ 16 வருஷமா கண்டுபிடிக்க முடியாத சிபிஐக்கு எங்க டிபார்ட்மெண்ட்ட பத்தி பேசுறதுக்கு ஒரு அருகதையும் இல்ல மேடம். அதை தெரிஞ்சுக்கோங்க. டென்ஷன் ஆகாதீங்க மேடம். இது ஒன்னும் பழைய காலம் இல்ல. பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க கிட்ட லஞ்சம் வாங்குற போலீஸ்காரங்களை பத்தியும், கோடிக்கணக்கான பணத்தை லஞ்சமா வாங்கி குவிச்சு வச்சிருக்கிற சில மினிஸ்டர்ஸ் பத்தியும், அவங்க செய்யற குற்றத்தெல்லாம் வெட்ட வெளிச்சமாக்கி லைவா டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற டிவி சேனலோட காலம் இது. பேப்பர் படிக்கிற, டிவி பாக்குற சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும் சிபிஐயும் தமிழ்நாடு போலீஸும் ஒரு காயின்ல இருக்கிற 2 பக்கம் மாதிரின்னு. அதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. இந்தாங்க, இந்த பிளாக் மேஜிக் காரனோட வீரத்தோட பலன் இது. வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இவ்வளவு தூரம் நான் கோவப்பட்டு பேசினது காரணம், நான் வேலை செய்யற தமிழ்நாட்டு போலீஸ பத்தி நீங்க தப்பா பேசினதுதான். இந்த யூனிஃபார்மோட மரியாதையை காப்பாத்துறதுக்காக நான் இன்னையில இருந்து யூனிஃபார்மை கட்டி வைக்க போறேன். ஒரு லாங் லீவ். அப்புறம் உங்க சம்மதமும் இல்லாம, டிபார்ட்மெண்ட் சம்மதமும் இல்லாம நான் இந்த கேஸை விசாரிக்க போறேன். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியுமான்னு நானும் பாக்குறேன். பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம் சொல்லுவாங்க, ஆனா யாரும் காட்டுறது இல்ல மேடம். நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில். கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி. இறங்கடா. அவுக்க மாட்டேன், ஹைட் கம்மி ஆயிடும். இதுக்குள்ள இறங்குனீனா உன்னை தேடி கண்டுபிடிக்கணும். கேட்க வந்ததே மறந்துட்டேனே. சார் என்ன சார் லாங் லீவ் எடுத்துட்டு டிராக்டர் ஓட்டிட்டு இருக்கீங்க? டேய், இது சும்மாதான்டா. பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்காக சுவிட்சர்லாந்து, பூனா அங்கெல்லாம் போவாங்க. ஆனா இந்த சத்யநாதனோட மைண்ட் ஃப்ரெஷ் ஆகணும்னா இந்த மாதிரி சில வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் என்னோட மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும். லாங் லீவ் எடுத்து கேஸ விசாரிக்க போறீங்கன்னு தானே நானும் லாங் லீவ் எடுத்தேன். லீவ் எடுத்தது கேஸ விசாரிக்கிறதுக்காக தான். ஆனா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ண வேண்டியிருக்கு. என்ன பாயிண்ட் சார்?
கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த அந்த ஃபோன் கால், விமல் செத்து கிடந்த அந்த பில்டிங்ல அந்த மாதிரி ஒரு டெட் பாடியை பார்த்திருந்தா சாதாரணமா அது உடனே வெளியே தெரிய வாய்ப்பே இல்லை. கொலை நடந்த சில நிமிஷங்கள்லயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஆள் தகவல் சொல்றான்னா ஒருவேளை அந்த ஆள் தான் அன்னைக்கு சஞ்சனாவுக்கு அங்கிருந்து உதவி செஞ்சிருக்கணும். சரி சார், கொலை பண்றதுக்கு அந்த ஆள் உதவி செஞ்சிருந்தா போலீஸ்க்கு போன் பண்ணா அந்த ஆள் மாட்டிப்பான்ல. என்ன நடந்தாலும் சஞ்சனா அந்த ஆள் பேரை போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டான்ற நம்பிக்கை அந்த ஆளுக்கு இருந்திருக்கலாம்ல. ஒருவேளை அந்த ஆளே சஞ்சனாவை மாட்டி விடலாம்னு நினைச்சிருந்தா? எனக்கு புரியல சார். என்ன புரியலையா? இல்ல சார், நீங்க சொன்னது புரியல. டேய், இது சினிமா உலகம். போதாததுக்கு அல்வா துண்டு மாதிரி ஒரு பொண்ணு, அவளுக்கும் அந்த டைரக்டர் கௌதமுக்கும் ஏதோ கசமசா இருக்கிறதா நானும் கேள்விப்பட்டேன். அந்த ஆளுக்கு குழந்தை குட்டிகள்லாம் இருக்கு. மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம தவிச்சிட்டு இருந்திருப்பான். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாரு? அவளை மாட்டி விடுற சான்ஸ் கிடைக்கும் போது விடுவாரா? கித்தனே கரம்பேட்டி. என்ன? எனக்கு மேட்டர் புரிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். ஐயோ, நீங்க சூப்பர் சார். I'm Nandini Verma from CBI. Yes. சஞ்சனா சொன்ன மாதிரி அவதான் குத்துனாங்கிறத நாங்க நம்பினாலும் தலையில ஏற்பட்ட காயத்தினாலதான் விமல் ராய் இறந்து போயிருக்காரு. சோ இதுல இன்னொருத்தரும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. நீங்க சஞ்சனாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதுனால உங்க மேலயும் நாங்க சந்தேகப்படலாம். நீங்க நினைக்கிற அளவுக்கு க்ளோஸ் இல்ல. A director and a heroine. You know what I mean to say is 4 படம் ஒண்ணா ஒர்க் பண்ண ஒரு க்ளோஸ்னஸ், அவ்வளவுதான். அப்ப இது இந்த பத்திரிக்கையில மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. எனக்கு 2 பேர் மேலேயே நம்பிக்கை இருக்கு. எங்க வீட்டுக்கு அவ நடு ராத்திரியில வந்தாலும் அவளுக்குன்னு ஒரு ரூம் ஒதுக்கி வச்சிருக்கோம். ஆமா மேடம். பிரேம் நியூஸ் ஜனார்தனன் ஏதோ ஒரு பகை வச்சுக்கிட்டு சஞ்சனாவையும் சஞ்சனாவோட லைஃப பத்தியும் ஏதோ எழுதிட்டு இருக்கான். ஃப்ரேம் நியூஸ் ஜனார்தனன். பன்னிங்க தான் கூட்டமா வரும் கண்ணா, சிங்கிளா தான் வரும். கண்ணா இங்கே பார், ஒரு நாள் மட்டும் இல்ல 1 மாசம் பில்லையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டேன். போனுக்கு அப்புறம் பில்லு, இந்த சிவாஜிக்கு அப்புறம் எல்லாம் எல்லுடா. இந்த நம்பரோட லாஸ்ட் 3 months இன்கமிங் அவுட் கோயிங் டீடைல்ஸ் வேணும் எனக்கு. நான் இந்த ஏரியாவோட சிஐ. இந்த எல்லா டீடைல்ஸையும் இப்பதான் ஒரு சிபிஐ ஆபீசர் வந்து வாங்கிட்டு போனாங்க சார். ஓஹோ, சிபிஐ நம்மளை விட வேகமா போயிட்டு இருக்காங்களே பல்ராம். பரவாயில்ல சார், நம்ம லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம். நான் ஒரு தடவை சொன்னா 150 தடவை சொன்ன மாதிரி. சார், என் கூட இருந்து என்ன ஆதரிக்க வேண்டிய நீங்களே இப்படி மினிஸ்டர் மாதிரி வாய்க்கு வந்த மாதிரி அசிங்கமா பேசின எப்படி? ஏன் சார் என்ன கருப்பா பேத்தாங்க? உங்க